பாஜக ஆட்சியில் 1,43,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல், கபில் சிபல் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும், சென்னை வந்த ராகுல் காந்தி அறிவிப்பு. ரேஷன் கார்டுகளை இம்மாதம் இறுதிக்குள் புதுப்பிக்க வேண்டும், புதிய தாள்கள் ஒட்டும் பணி தீவிரம். பிருத்திவி ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டது, விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. வணக்கம். விரிவான செய்திகள். பாஜக கூட்டணி ஆட்சி காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கொள்கையால் அரசுக்கு 1,43,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக மத்திய அமைச்சர் கபில் சிபல் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மனிதவளத்துறை மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல், ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்த ஏலத்தில் விடும் கொள்கைக்கு பதிலாக வருவாயில் பங்கு என்ற அடிப்படையில் அலைவரிசை ஒதுக்கீடு பாஜக ஆட்சியில் மாற்றப்பட்டுள்ளது என்றார். 10 ஆண்டுகள் என்று இருந்த லைசன்ஸ் முறையை 20 ஆண்டுகளுக்கு அப்போது உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படவில்லை என்றும், கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை யாரும் ஒதுக்கீட்டுக்கு பணம் செலுத்தவில்லை என்றும் கபில் சிபல் தெரிவித்தார். தற்போது பாரபட்சமற்ற கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது என்றும், ஒவ்வொரு ஆபரேட்டர்களுக்கும் ஒருமுறை மட்டும் 1,658 கோடி ரூபாய் என்ற வீதம் குறைந்த அளவு நுழைவு கட்டணம் பெறப்பட்டதால் தான் கடந்த சில ஆண்டுகளில் தொலைத்தொடர்புத்துறை இந்த அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளது என்றும் அமைச்சர் கபில் சிபல் குறிப்பிட்டார். ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கொள்கையால் கடந்த 1999ஆம் ஆண்டில் மத்திய அரசுக்கு 1,43,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டது என்றும் கபில் சிபல் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்று தமிழகம் வந்துள்ள ராகுல் காந்தி தெரிவித்தார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி இன்று சென்னை வந்தார். ஜி.கே. வாசன் கோஷ்டி, தங்கபாலு கோஷ்டி, ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் கோஷ்டி, ஆர். பிரபு கோஷ்டி, எந்த கோஷ்டியிலும் சேராத கோஷ்டி ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் போட்டி போட்டு ராகுல் காந்தியை வரவேற்றனர். ராகுல் காந்தியின் ஆங்கில பேச்சை தமிழில் மொழிபெயர்த்த தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, ராகுல் காந்தியின் காங்கிரஸ் ஆட்சி பற்றிய அறிவிப்பை சரிவர மொழிபெயர்க்காததால் அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கோஷம் எழுப்பிய சம்பவம் அரங்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 40 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கவில்லை என்றும், விரைவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் கூறினார். இதனை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, ராகுல் காந்தியின் இந்த கருத்தை மட்டும் மொழிபெயர்க்காமல் விட்டுவிட்டார். இதற்கு அரங்கத்தில் குழுமியிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். இதனிடையே தமிழகம் வந்துள்ள ராகுல் காந்தி முதலமைச்சர் கருணாநிதியை சந்திக்கப் போவதில்லை என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. திமுக காங்கிரஸ் உறவில் ஏற்பட்டிருக்கும் பிளவிற்கு இந்த நிகழ்வுகள் சிறந்த உதாரணம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள குடும்ப அட்டைகள் 2011ஆம் ஆண்டு முழுவதிலும் செல்லுபடியாகும். இதற்காக புதுப்பிக்கும் பணி இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு முடியும் நிலையில் ரேஷன் கார்டுகளை புதுப்பிக்கும் பணி தற்போது நடந்து வருகிறது. ஏராளமான மக்கள் ரேஷன் கடைகள் முன் கியூவில் நின்று ரேஷன் அட்டைகளை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். ரேஷன் அட்டைகளில் புதிதாக 2011ஆம் ஆண்டிற்கான தாள் ஒன்று ஒட்டப்படுகிறது. இந்த பணிகள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் குடும்பத் தலைவரோ அல்லது குடும்பத் தலைவியோ நேரில் சென்று கையெழுத்திட்டு ரேஷன் கடையில் புதிய தாள் வாங்கி ஒட்டிக் கொள்ள வேண்டும். இதற்கு கட்டணம் ஏதும் கிடையாது என்று அரசு அறிவித்துள்ளது. முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட பிருத்திவி 2 ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. பிருத்திவி 2 ஏவுகணை 350 கிலோமீட்டர் தூரம் வரை அணு ஆயுதங்களை ஏந்திச் சென்று தாக்கும் ஆற்றல் வாய்ந்தது. இந்த ஏவுகணை ஒரிசாவில் சாந்திப்பூர் கடற்பகுதியிலிருந்து ஏவப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இந்த ஏவுகணை முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது. தற்போது இந்த ஏவுகணை இந்திய ஆயுதப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பல முக்கிய பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளது என்று ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கூறியிருக்கிறார். நெல்லையில் வாக்காளர் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் 2G ஸ்பெக்ட்ரம் அலை ஒதுக்கீட்டில் நடந்தது என்ன என்ற தலைப்பில் தொடர் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சுப்பிரமணிய சுவாமி, ஸ்பெக்ட்ரம் ஊழல் தனிப்பட்ட நபர் மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல என்றும், இதில் பல முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு உள்ளது என்றும் தெரிவித்தார்.
தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது வரை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் கொலை கொள்ளை திருட்டு போன்ற வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக குறிப்பிட்டார். அடுத்தும் தமிழகத்தில் திமுக ஆட்சி வருமேயானால் தமிழகம் ஊழல் மலிந்த மாநிலமாக மாறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்று தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் ஆய்வுகள் குறித்து ஐவர் குழுவினர் இன்று கொச்சியில் கூடி இறுதி முடிவை எடுக்க இருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் இதுகுறித்து ஆய்வறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்கின்றனர். தமிழகம் மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் உள்ள தேக்கடி அருகே உள்ளது 132 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணை. இந்த அணை குறித்து இரு மாநிலங்களிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டறிந்து ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி AS ஆனந்த் தலைமையில் ஐவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் ஏற்கனவே 3 முறை கூடி ஆலோசனை நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையை நேரில் சென்று பார்த்து ஆய்வு செய்வதற்கு ஐவர் குழுவினர் முடிவு செய்தனர். இந்த நிலையில் அணையின் சுற்றுச்சுவர், நீர்த்தேக்கி வைக்கப்படும் தொழில்நுட்பம் போன்றவற்றையும் புதிய அணை கட்டுவதற்காக கேரள அரசு தேர்ந்தெடுத்துள்ள இடத்தையும் ஐவர் குழுவினர் நேற்று ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வுகள் குறித்து ஐவர் குழுவினர் இன்று கொச்சியில் கூடி முல்லை பெரியாறு அணை குறித்த இறுதி முடிவை எடுக்க உள்ளனர். பின்னர் அவர்கள் தங்களது ஆய்வறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளனர். பொதுக்கணக்கு குழு முன்பு ஆஜராக தயார் என்று கூறும் பிரதமர் மன்மோகன் சிங் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு தயங்குவது ஏன் என்று பாஜக தலைவர் நிதின் கட்காரி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் நிதின் கட்காரி, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரவலான அதிகாரங்கள் உள்ளன என்றும் அதில் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்ட நிதின் கட்காரி, அந்த குழுவின் விசாரணைக்கு காங்கிரஸ் கட்சி சம்மதிக்க வேண்டும் என்றார். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாக பேசியுள்ள காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் போன்று பேசியுள்ளார் என்றும், அவரது கட்சியே ஆட்சி நடத்தும்போது ஊழல் நடப்பது ஏன் என்றும் இதற்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்றும் நிதின் கட்காரி குறிப்பிட்டார். பொது கணக்கு குழு முன்பு ஆஜராக தயாராக இருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அவர் தயங்குவது ஏன் என்றும் நிதின் கட்காரி கேள்வி எழுப்பினார். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கோத்தகிரி அருகே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிகவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கூக்கல்துறை ஊராட்சிக்குட்பட்ட அத்திக்கம்பை கிராமத்தில் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு தேமுதிக சார்பில் கடந்த 13ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் 20ஆம் தேதிக்குள் தீர்வு ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் தேமுதிக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கழக தொண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் மீண்டும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கம் சொன்ன தேதியிலே உங்களுக்கு பட்டா கொடுத்துட முடியுமா, அதுக்கெல்லாம் சில நாட்கள் ஆகும் என்று சொல்லி அலட்சியமாக பேசியதை கண்டித்து இன்றைக்கு மீண்டும் அதே உண்ணாவிரதத்தை, சாகும் வரை உண்ணாவிரதம் என்கிற போராட்டத்தை என்னுடைய தலைமையிலே தொடங்கினோம். காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு இங்கே கைது செய்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இங்கேயும் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது. பட்டா வாங்குகிற வரையிலும் இந்த போராட்டம் தொடரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். தகவல் அறிந்த போலீசார் உண்ணாவிரதம் இருந்த தேமுதிக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் உட்பட அனைவரையும் கைது செய்து மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர். ஆனால் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என்று கூறியுள்ளதால் போராட்டம் வலுத்து வருகிறது. பெட்ரோல் மீதான வரியை குறைக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் தற்போது பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளது என்றும், இதனை சமாளிக்க டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அரசு பெட்ரோல் மீது விதிக்கப்படும் வரியை குறைத்துள்ளது என்றும் தெரிவித்தார். அதேபோன்று மற்ற மாநிலங்களும் பெட்ரோல் மீதான வரியை குறைக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பெட்ரோல் விலை உயர்ந்திருப்பதற்கு காரணம் பெட்ரோலிய கம்பெனிகள் அந்த விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் டெல்லி அரசாங்கம் பெட்ரோல் விலையை மீது இருக்கின்ற வரியை குறைத்து பழைய விலைக்கே பெட்ரோல் தருகின்றார்கள். அதேபோல் தமிழக அரசும் மாநில அரசாங்கத்தினுடைய வரியை குறைத்து பெட்ரோலை பழைய விலைக்கு தர முடியும். அதையே செய்ய இந்த அரசாங்கம் மறுக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அண்மையில் இளைஞர் காங்கிரசார் நடத்திய நடைபயணம் போன்று காங்கிரஸ் கட்சி சார்பிலும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இளங்கோவன் குறிப்பிட்டார்.
தென்காசி அருகே உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளி நிர்வாகியின் மகன் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வருவதாக அங்கு பயிலும் மாணவிகள் திடுக்கிடும் புகார் கூறியுள்ளனர். தென்காசி அருகே உள்ள குத்துக்கல் வலசை கிராமத்தில் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். கல்லூரி நிர்வாகியின் மகன் ராஜா என்பவர் இரவில் மது அருந்திவிட்டு மாணவியர் விடுதிக்குள் சென்று தகாத வார்த்தைகளால் பேசியும் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வருவதாகவும் மாணவிகள் புகார் தெரிவித்தனர். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஆயக்குடி காவல்துறையினர் மாணவிகளிடம் சமரசம் செய்து ராஜா மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனிடையே தென்காசி ஆயக்குடி சாலையில் உள்ள தனியார் பாலிடெக்னிக்கில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கோட்டாட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர். கடந்த 2007 செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் நிர்வாகத்தில் அதிகமான கல்வி கட்டணம் என்பது வசூல் செய்யப்படுகிறது. அரசினுடைய கட்டணம் 30,000 ரூபாய் இருந்தாலும் கூட அரசினுடைய விதிமுறையை மீறி கல்லூரியினுடைய நன்கொடையாக 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பிரான்சில் உள்ள புகழ்பெற்ற IPL டவரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பனிசறுக்கு விளையாட்டு சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி கொள்ள செய்தது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. பனிப்பொழிவால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே குவிந்துள்ள பனிக்கட்டிகள் மீது பனிசறுக்கு விளையாட்டுகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் அடையாளமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற IPL கோபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பனிசறுக்கு விளையாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தாக அமைந்தது. கிறிஸ்துமஸ் விடுமுறை பாரிஸில் கழிக்க வந்த பலருக்கு பாரிஸ் நகர நிர்வாகம் செய்த இந்த சிறப்பு ஏற்பாடு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. It's awesome. Once in a lifetime. I don't even like skating. I'm terrible. Yeah. சிறியோர் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் கவரும் வண்ணம் அமைந்திருந்தது IPL கோபுர பனிசறுக்கு. மலேசியாவில் விபத்துக்குள்ளாகி 27 பேர் பலியான சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் தாய்லாந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற வாகனம் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானது. இதில் 27 சுற்றுலா பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாய்லாந்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தது குறித்து மலேசிய அரசு உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. உயிரிழந்த பயணிகளின் உடல்களை தாய்நாட்டிற்கு கொண்டுவர தாய்லாந்து அரசு சிறப்பு விமானம் ஒன்றை மலேசியாவிற்கு அனுப்பியுள்ளது. விபத்து ஏற்பட்ட விதம் குறித்து இரு நாட்டு காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக ஏராளமானோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சான் டியாகோ பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அந்நாட்டு அரசு அமைத்திருந்த மீட்புக் குழுக்களுக்கு நாளொன்றுக்கு மட்டும் 25,000க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வருகின்றன. அமெரிக்க அரசு அமைத்துள்ள மீட்புக் குழுக்களின் முறையான நடவடிக்கை காரணமாக உயிரிழப்புகள் ஏதும் நிகழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர் மழை காரணமாக சாண்டியாகோ பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தடைபட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.